ஐபிஎல் 2024 குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இன்னும் யாருக்கு பிளே ஆஃப்ஸுக்கு போகிற வாய்ப்பு இருக்குது, யாருக்கு எத்தனை மேட்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 10 குஜராத் டைட்டன்ஸ். இவங்க லாஸ்ட் 2 இயர்ஸ் எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் இந்த இயர் ரொம்ப மோசமாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கு இன்னும் 3 மேட்ச் இருக்குது. 3க்கு 3 மேட்ச் ஜெயிச்சாலும் 14 பாயிண்ட்ஸ் வரும். 14 பாயிண்ட்ஸ்லேயே இவங்க பிளே ஆஃப்ஸ் போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த ஐபிஎல்ல ஏதாச்சும் அற்புதம் நடந்தால் தான் இவங்க பிளே ஆஃப்ஸ் போவாங்க, இல்லைன்னா இவங்க பிளே ஆஃப்ஸ் போக மாட்டாங்க. இவங்களுக்கு இன்னும் 1% பிளே ஆஃப்ஸ் சான்சஸ் இருக்குது. எனவே இவங்க 3க்கு 3 மேட்ச் ஜெயிச்சு அவங்களோட ஸ்பாட்டி ஃபைல் பண்ண பார்ப்பாங்க. நம்பர் 9 மும்பை இந்தியன்ஸ். இவங்களுக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்குது. 2க்கு 2 மேட்ச் ஜெயிச்சாலும் இவங்களுக்கு 12 பாயிண்ட்ஸில் வருவாங்க. 12 பாயிண்ட்ஸில் பிளே ஆஃப்ஸுக்கு போகிறது முடியாது. இந்த ஐபிஎல்ல இவங்க எப்படியாச்சும் எலிமினேட் ஆகிட்டாங்க. இவங்க 2க்கு 2 மேட்ச் ஜெயிச்சு அவங்களோட ப்ரைடு தான் நிப்பாட்டு பார்ப்பாங்க. எஸ்பெஷலி ஆப்போசிட் டீம் ஸ்பாட்டி ஃபைல் பண்ண பார்ப்பாங்க. நம்பர் 8 பஞ்சாப் கிங்ஸ். லாஸ்ட் மேட்ச் சென்னை கூட இவங்க தோற்ற பிறகு இவங்களுக்கு பிளே ஆஃப் சான்சஸ் ரொம்ப குறைஞ்சிச்சான்னு சொல்லலாம். இவங்களுக்கு இன்னும் 3 மேட்ச் இருக்குது. 3க்கு 3 ஜெயிச்சாலும் இவங்களும் 14 பாயிண்ட்ஸில் தான் வந்து நிற்பாங்க. இவங்க 14 பாயிண்ட்ஸில் பிளே ஆஃப்ஸ் போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பிளே ஆஃப்ஸ் சான்சஸ் இவங்க கையில் இல்லை. இவங்க மேலே இருக்க டீம்ஸ் ஏதாச்சும் அதிசயமாக நிறைய மேட்சஸ் தோற்றுட்டாங்களா, அப்போ தான் இவங்க பிளே ஆஃப்ஸ் சான்சஸ் ஓப்பன் ஆகும். இவங்களுக்கு இன்னும் 2% பிளே ஆஃப்ஸ் போகிற சான்சஸ் இருக்குது. நம்பர் 7 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. இவங்களது சேம் சுச்சுவேஷன். இவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ஸில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் லாஸ்ட் 3 மேட்சஸை எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. எஸ்பெஷலி ஹேட்ரிக் வின்ஸ். இந்த வின்ஸோட இவங்களுக்கு பிளே ஆஃப்ஸ் சான்சஸ் லைட்டாக ஓப்பன் ஆயிருக்கு. பட் இவங்க கையில் இல்லை. இதே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 1 or 2 மேட்சஸ் ஜெயிச்சிருந்தாங்கன்னா இவங்க பிளே ஆஃப் சான்சஸ் இவங்க கையில் தான் இருந்திருக்கும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இவங்களும் பிளே ஆஃப்ஸ் போகிறது ரொம்ப கஷ்டமான சான்சஸ். இவங்களும் ஆப்போசிட் டீம்ஸ் பார்ட்டியாக ஃபைல் பண்ண தான் பார்ப்பாங்க. இவங்களுக்கு இன்னும் பிளே ஆஃப்ஸ் போகிற சான்சஸ் 3% இருக்குது. நம்பர் 6 டிசி. இதுவரையும் 11 மேட்ச் ஆடி 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 10 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் 3 மேட்ச் இருக்குது. 3க்கு 3 மேட்ச் ஜெயிச்சாலும் 16 பாயிண்ட்ஸ் வரும். அதே போல் இவங்களோட நெட் ரன் ரேட் ரொம்ப ப்ளஸில் கொண்டு வரணும். அப்போ தான் இவங்க சான்சஸ் பிளே ஆஃப்ஸுக்கு போகிற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த 4 டீமோட கம்பேர் பண்ணால் டிசிக்கு பெட்டர் சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு இன்னும் பிளே ஆஃப்ஸுக்கு போகிற சான்சஸ் 12% இருக்குது. நம்பர் 5 லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். 11 மேட்ச் ஆன லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 6 மேட்ச் ஜெயிச்சு 5 மேட்ச் தோற்றுருக்காங்க. 12 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. இவங்களோட நெட் ரன் ரேட் ரொம்ப மைனஸில் இருக்குது. இவங்களுக்கு இன்னும் 3 மேட்ச் இருக்குது. 3க்கு 3 மேட்ச் ஜெயிச்சாலும் 18 பாயிண்ட்ஸில் வருவாங்க, நின்று நிற்பாங்க. இவங்களோட பிளே ஆஃப் சான்சஸ் இவங்க கையில் தான் இருக்குது. இவங்களுக்கு இன்னும் பிளே ஆஃப்ஸுக்கு போகிறது 48% பிளே ஆஃப்ஸுக்கு போகிற சான்சஸ் இருக்குது. இவங்க பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா ஈஸியாக பிளே ஆஃப்ஸ் போயிடுவாங்க. நம்பர் 4 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இவங்க மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் தோற்ற பிறகு இவங்க பிளே ஆஃப் சான்சஸ் ரொம்ப குறைஞ்சிச்சு. அதே மும்பை மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஈஸியாக பிளே ஆஃப்ஸ் போயிடுப்பாங்க. இப்பயும் அவங்க பிளே ஆஃப்ஸ் சான்சஸ் இவங்க கையில் தான் இருக்குது. 11 மேட்ச் ஆன ஹைதராபாத் டீம் 6 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 5 மேட்ச் தோற்றுருக்காங்க. 12 பாயிண்ட்ஸ் இருக்குது இவங்ககிட்ட. உங்களோட நெட் ரன் ரேட் எல்எஸ்ஜியோட உங்களுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு இன்னும் 3 மேட்ச் இருக்குது. 3க்கு 3 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா இவங்களும் 18 பாயிண்ட்ஸில் வந்து நம்பர் 3 சென்னை சூப்பர் கிங்ஸ். இவங்க லாஸ்ட் மேட்ச் பஞ்சாப் கூட ஜெயிச்சின அப்புறம் இவங்க பிளே ஆஃப் சான்சஸ் நிறைய ஓப்பன் ஆயிருக்கு. 11 மேட்ச் ஆன சிஎஸ்கே டீம் 6 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 5 மேட்ச் தோற்றிருக்காங்க. உங்களுக்கு 12 பாயிண்ட்ஸ் இருக்குது. இவங்களோட நெட் ரன் ரேட் ரொம்ப ப்ளஸில் இருக்குது. அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். உங்களுக்கு இன்னும் 3 மேட்ச் இருக்குது. 3க்கு 3 மேட்ச் ஜெயிச்சாலும் இவங்க ஈஸியாக பிளே ஆஃப்ஸ் போயிடுவாங்க. அட்லீஸ்ட் 2 ஜெயிக்கணும். அப்போ தான் இவங்க பிளே ஆஃப்ஸ் போவாங்க, இல்லைனா ரொம்ப கஷ்டமாக மாறிடும். இனிமே இவங்களோட பிளே ஆஃப் சான்சஸ் இவங்க கையில் தான் இருக்குது. உங்களுக்கு இன்னும் பிளே ஆஃப்ஸுக்கு போகிற பர்சன்டேஜ் 65 ஆகியிருக்கு. நம்பர் 2 ராஜஸ்தான் ராயல்ஸ். 10 மேட்ச் ஆன ராஜஸ்தான் ராயல்ஸ் 8 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 2 மேட்ச் மட்டும் தோற்றுருக்காங்க. 16 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. இவங்களோட நெட் ரன் ரேட் கூட பரவாயில்ல, ப்ளஸில் தான் இருக்குது. உங்களுக்கு இன்னும் 4 மேட்ச் இருக்குது. 4த்துலேயும் ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா டேபிள் டாப்பில் இருப்பாங்க. இவங்க எப்படியாச்சும் அந்த 2 மேட்ச் ஆச்சு ஜெயிக்க பார்ப்பாங்க. இவங்களுக்கு இன்னும் பிளே ஆஃப்ஸுக்கு போகிற சான்சஸ் 99.5% இருக்குது. ஆல்மோஸ்ட் பிளே ஆஃப்ஸுக்கு போயிட்டாங்க தான் சொல்லலாம். இவங்க இங்கேருந்து அவங்க பிளே ஆஃப்ஸ் ஆடாமல் இருக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் தான் சொல்லலாம். நம்பர் 1 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். 11 மேட்ச் ஆன கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 8 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 3 மேட்ச் தோற்றுருக்காங்க. இவங்களும் 16 பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க. உங்களோட நெட் ரன் ரேட் ரொம்ப ப்ளஸில் இருக்குது. இது ரொம்ப அட்வான்டேஜ் இவங்களுக்கு. உங்களுக்கு இன்னும் 3 மேட்ச் இருக்குது. 3த்துல 2 ஜெயிக்க பார்ப்பாங்க. ஒரு மேட்ச் ஜெயிச்சாலும் இவங்களுக்கு பரவாயில்ல. இவங்களோட பிளே ஆஃப் சான்சஸ் 99% இருக்குது. இங்கேருந்து இவங்க பிளே ஆஃப்ஸ் போகாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் சொல்லலாம். இவங்க எப்படியாச்சும் அந்த டாப் 2ல ஆர் 1லயாச்சும் இருக்க பார்ப்பாங்க. மேக்ஸிமம் குவாலிஃபயர் 1 ராஜஸ்தான் கேகேஆர் இடையிலனா நடக்க போகிற அதிகமான சான்சஸ் இருக்குது. இப்போ சிஎஸ்கே டாப் 2ல போகிற வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே தன்னுடைய 3 மேட்ச்சுக்கு 3 மேட்ச் ஜெயிக்கணும். அப்படியே அவங்களோட நெட் ரன் ரேட் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அதே போல் ராஜஸ்தான் 4 மேட்ச்சில் 3 மேட்ச் தோக்கணும். அப்போ தான் சிஎஸ்கேக்கு டாப் 2ல போகிற நல்ல சான்சஸ் இருக்குது. இல்லைனா கேகேஆர் 3 மேட்ச்சுக்கு 3 மேட்ச் தோக்கணும். அப்போ தான் சிஎஸ்கே டாப் 2ல போகிற இன்னொரு சான்சஸ் இருக்குது. இந்த 2 விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் நடக்கணும். அப்போ தான் சிஎஸ்கே டாப் 2ல போவோம்.
சிஎஸ்கே 2 மேட்சஸ் ஜெயிச்சா ஈஸியாக பிளே ஆஃப்ஸுக்கு போயிடுவாங்க. எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 2 பேர் இடையில ஒரு மேட்ச் இருக்கு. இந்த 2 டீம்ஸ்லேயே ஒரு டீமுக்கு 16 பாயிண்ட்ஸ் தான் வரும். அவங்களோட நெட் ரன் ரேட் சிஎஸ்கே டீமோட கொஞ்சம் மைனஸில் இருக்கு. அவங்க 16 பாயிண்ட்ஸ் வந்தாலும் சிஎஸ்கே 2 மேட்ச் ஜெயிச்சா இவங்களும் 16 பாயிண்ட்ஸ் தான் வரும். சிஎஸ்கே நெட் ரன் ரேட் ரொம்ப ப்ளஸில் இருக்கிற காரணத்தினால் அவங்க தேர்ட் பிளேஸில் வந்து நிற்பாங்க. டிசி 3 மேட்ச்க்கு 3 மேட்ச் ஜெயிச்சாலும் அவங்களும் 14 பாயிண்ட்ஸ் தான் வந்து நிற்பாங்க. அவங்களோட நெட் ரன் ரேட் மைனஸில் தான் இருக்குது. அவங்களும் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் ஒரு +1 அந்த மாதிரி தான் வரும். அதுக்கு மேலே வரப்போது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே 2 மேட்ச் ஜெயிச்சா ஈஸியாக பிளேஸ் போயிடுவாங்க.